மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 147. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:9. பிதா தன் பேரில் காண்பித்த அதே விதமான அன்பை நம்முடைய போதகர் நம்மிடம் கொண்டுள்ளார் என்பது எத்தனை அருமையான காரியமாகும். நம்முடைய விசுவாசம் இரு கருத்தையே எப்பொழுதும் பற்றி பிடித்தது. நிலை கொண்டிருந்தால் உண்மையில் நாம் விரும்புவதற்கோ அல்லது பயப்படுவதற்கோ எதுவாமிராது. வருடம் முழுவதும் நமக்கு வசந்த காலமே நீடித்திருக்கும். அடுத்த கருத்து என்னவெனில், கர்த்தருடைய தயவின் இந்த உன்னத நிலைமையை எட்டி பிடித்து அடைந்த பின்னர் நாம் ஒருவேளை அவருடைய சீஷர்களாயிருந்து அவர் நமக்கு செய்துள்ளதை இவ்விதமாய் உண்மையாய் உணர்வோமாகில் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க நாம் விருப்பமுள்ளவர்களாயிருப்போம். அடுத்து வருவது அந்த அன்பில் நிலைத்திருப்பதற்கான நிபந்தனைகளும் வரையறைகளும் ஆகிய அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். இதுவே நியாயமான கற்றலை என்பதை நமக்கு தெரியப்படுத்தும் விதத்தில் பிதா இதே நிபந்தனைகளையே தன்னிடமும் எதிர்பார்க்கின்றார் என்பதையே உணர்த்தும் விதமாக நமது கர்த்தர் நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல என்று கூறியுள்ளார். கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருந்து அவருடைய கட்டளைகளில் கவனமற்று இருக்காமல் என்று நாம் எண்ணக்கூடாது என்பதே. ஆமென்.